ஸோ ஹாய் கைஸ், நம்ம சேனலில் ஃபைனலி ஒரு வழியாக பாப்பி ப்ளே டைமுக்கு அடுத்து இன்னொரு கேம் வந்திருக்கு. அதுவும் ஹாரர் கேம். என்னன்னு பார்த்தீங்கன்னா த பேபி இன் எல்லோ. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம்தான் ஆக்ட் 4 வந்துச்சு இந்த கேமில். ஸோ என்ன எப்படி இருந்தாலும் இன்ட்ரோலாம் போட போகிறது இல்லை. ஓகே கைஸ், நம்ம அப்படியே வீடியோவில் போயிடலாம். இன்ட்ரோலாம் இல்லை, இன்ட்ரோ இன்னும் ரெடி பண்ணலைங்க. சேனல் பேரை மாற்றினதுலேருந்து ஃபாகி எடிட்ஸ்னு மாற்றினால அதனாலங்க இன்ட்ரோ ரெடி பண்ணல. ஓகே கைஸ், இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்டை பார்த்தா அப்ஜெக்டிவ் ரூமா. ஆமாங்க கைஸ், அப்ஜெக்டிவ் இருக்குது. என்டர் த அப்பார்ட்மெண்ட், செக் அண்டர் த பிளான்ட் பாட். ஒய் போ எவன் வீட்டு எப்படி சொல்லுவேன், எவன் வீட்டு டப்பான்னு சொல்லிக்கிறேன். எவன் வீட்டு டப்பான்னு தூக்கி போடுறேன். த பேபி இன் எல்லோ டைட்டில் போட்டானுங்க சாமியோய். ஓகே கைஸ், இப்போ லோடிங் ஆகுது. இதுக்கு தான் எனக்கு பிடிக்கிறதே இல்லை. சும்மா லோடிங்னு காட்டுருவானுங்க. பார்க்கலாம். ஃபீட் த பேபி, கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜு. க்யூட்டாக இருக்கான் பார்க்க. க்யூட்டாக இருக்கான்னு மட்டும் நினச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க அப்படி தான் இருப்பான். ஆனால் இது ஒரு சைத்தான்கா பச்சா ஃப்ரெண்ட்ஸ், சைத்தான்கா பச்சா. புரியல, இது பேய் இல்லை, குட்டி சாத்தான். உண்மையாக தாங்க. ஐயோ, இப்போ நான் பாருங்களேன். ஐயோ, இதெல்லாம் க்ளீன் பண்ண விட்டீங்களடா. எவ்வளோ பெரிய எடிட்ரு அண்ணனை போய் இதெல்லாம் க்ளீன் பண்ண விட்டீங்க. சரி விட்றா டேய் குட்டி பையா, க்ளீன் பண்ணி விட்டு பெட்டில் போய் தூங்க போடுவேன். நீ பாட்டுக்கு சைலண்ட்டாக தூங்கிட்டீன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஓகேவா? நீ எதனா பிரச்சனை பண்ணியோ உன்னை அடிச்சு நாக் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு நினைக்காதீங்கண்ணா. ஏங்க, அவன் நினச்சா நம்மளை ஈஸியாக ஆச்சிடலாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். அவன் பேயங்க, நம்ம மனுஷன் நம்ம நார்மல். ஆனால் அவன் நார்மல் இல்லையே, அவன் பைத்தியக்காரனாச்சே. இது எதுக்கோ இங்கேயே போட்டு வைப்போம். ஏன்னா எனக்கு இந்த கேம் ஏற்கனவே தெரியும். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே மொத்த கேமையும் முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏற்கனவேனா எப்படி சொல்கிறது, ஆக்ட் 4 வந்துச்சுன்னால இந்த மாதம். அது வந்து அடுத்த செகண்டே எனக்கு நியூஸ் தெரிஞ்ச அடுத்த செகண்டே அன்றைக்கே தெரிஞ்சிச்சு. அது ரிலீஸ் ஆன 10 நிமிஷத்துலேயே அவனை யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தான் போல். நான் என்னன்னு போய் பார்க்குறேன், ஆக்ட் 4 இருக்கு. உடனே ஏற்றினேன் பாருங்கள் கேமு. இந்த கேமு ஏற்றி ஆக்ட் 4 ஆக்ட் 1லேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஆடி 4 வரைக்கும் ஆடி முடிச்சுட்டு தான் இப்போ இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன் ஆக்ட் 1. ஓகே, நைட்டு 1 செட்டில் பேபி. யாரும் அழுகுற சவுண்டு கேட்டுச்சு, அதான் பார்க்குறேன். என்னடா அந்த குழந்த தான் அழுகுது போல் அப்படின்னு போய் சைடில் பார்க்குறேன். அடங்கொய்யால் என்னடா போனேன் கைஸ். இவன் இப்படி தான் கைஸ் வரல எப்போவுமே எதனா ஏடா கூட வேலை பண்ணுவான். நான் தான் சொன்னேன்ல இவன் பேய் குழந்தைன்னு. இங்கே பாருங்க, பெட்டாண்ட இருந்தானா நேராக போனோம், பின்னாடி இருக்கான். பின்னாடின்ற பாருங்க, படிக்கட்டுக்கு முன்னாடி இருக்கான், பின்னாடின்ட்டு. ஆக்சுவலி மேலேருந்து பார்த்தா படிக்கட்டுக்கு முன்னாடி தான், கீழேருந்து பார்த்தா படிக்கட்டு பின்னாடி தான். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து டிவி பார்க்க சொல்கிறாங்க நம்மளை. டிவியை பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நைட் 1 முடிஞ்சிருக்கு. இருங்க, நைட் 1 முடிஞ்சிச்சா? பாடி முடிஞ்சிருச்சுடா. ஒரு வழியா நைட் 2 வந்துச்சு. அப்படியே என்னடா குழந்தைய காணோம், அதான் அப்படியே பார்த்தான்ற வார்த்தையே விட்டேன். அப்படியே பார்த்தா குழந்தைய காணோங்க. டேய் குமாரே, சரி இருங்க, பாட்டில் எடுத்துகிட்டு மேலே கீழே தூங்குவான்னு நினைக்கிறேன். அங்கே போய் பார்க்கலாம். வர ஏடா குணம் பண்ணுது. ஐயோ, நான் இது பண்ணலையா? ஏங்க, நான் தான் அந்த ஃப்ரிட்ஜை திரும்பவும் சாத்தினேன்னு நினச்சேன். பார்த்தா நானே சாத்தலை. இப்போ பாட்டில் தேடணுங்க.
அப்பாடி கிடச்சிச்சு. அவன் பாருங்களேன், அவன் ஐயோ உள்ளே போட்டுனே வெளியே எடுக்கலாம்ல. எடுக்கலாம். அவன் மட்டும் சாத்திக்கலாம். புரியலங்க, வர வர ஏதேதோ நடக்குது. ஒரே நிமிஷம். சைத்தானு இது சைத்தானா இருந்தால் எதுக்குடா புருக்கு விடணும்? அதானே கரெக்டு தானே? இது சைத்தானா இருந்தால் எதுக்கு டாய்லெட் போகணும்? கரெக்டாக தானே சொல்கிறேன். அதே மாதிரி இது எப்படி சைத்தானா இங்கே வந்திருக்கும்? அதில் ஆக்ட் 4ல் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க கைஸ். ஃபஸ்ட்டு ஆக்ட் 1 பார்ப்போம் நம்ம. இந்த டைப்பர் ரொம்ப ரொம்ப பேம்பர்ஸ் ரொம்ப வெறுப்பேற்றுது கொய்யால் வந்தாச்சு. இப்போ அந்த குழந்தை எதுவும் வித்தியாசமாக பண்ணாமல் இருந்தால் சரி. அப்பாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சைத்தான் மாதிரி டெலபோர்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேம்பர்ஸு ஏடா கூடமாக வேலை காட்டுது கொய்யால். என்னடா என்னை பார்த்தா என்ன பொம்மை மாதிரி இருக்கா? இல்லை புரியல. டேய் கைஸ், இப்போ இவன் டெலபோர்ட் ஆனா கண்ணு எதிரில் நம்ம பார்த்தோம் கரெக்டா? என்னடா லேக் ஆகுது? ஐயோ டேய் ஒன்றுமே புரியல. கைஸ் இப்போ நானே ஆப்ரேட் பண்ணலைங்க. ஒரே நிமிஷம். இல்லை நான் ஆப்ரேட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்குள்ள வாய்ஸ் ஓவர் கட் ஆயிடுச்சு. என்னடா இதுன்னு சைடில் பார்க்குறேன், ரெக்கார்டிங் கட்டை இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா வாய்ஸ் ஓவர் தாங்க கட்டை இருக்கு. இப்போ வச்சுருக்கேன். எட்ரா ஸ்டோரி புக்கை. இங்கே ஒன்று இருக்குண்ணா, நான் பார்க்கவே இல்லை. உக்காரா சேரில். இது சேரும் சோஃபாவும் கலந்த கலவை. வேறு எதனா சொல்லணும் அதை நான் சோஃபானே சொல்லிக்கிறேன். சேர்னே சொல்லிக்கிறேன். ஓகே டேய் என்னடா வெளியே சரி இருங்க. இப்போ நம்ம என்ன ஸ்டோரி படித்தோம்? ரேபிட்டில். ஆமாம் ரேபிட்டு. இருங்க. ரேபிட் ப்ளுஷின்னா பொம்மைங்க. மற்ற ஊர்லலாம் அப்படி தான் சொல்லுவாங்க ஓகேவா? நம்ம ஊரில் பொம்மைனா பொம்மை அவ்வளோதான் ஓகேவா? ஸோ அதனால தாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூனைக்குட்டி ரொம்ப பெருசாக இழுக்க வேணாம். பூனை ஸ்டோரி படித்தோம். அப்போ நான் பூனை பொம்மையை எடுத்துன்னு இவன்கிட்ட வச்சேன். இப்போ ரேபிட் ஸ்டோரி படிக்கிறோம். ரேபிட் பொம்மையை எடுத்துன்னு இவன்கிட்ட வைக்கிறேன். அடுத்து ஆடு தான் அங்கே இருந்துச்சு. பார்த்தீங்களா, செம்மறி ஆடு அதுதான் அங்கே இருந்துச்சு அந்த ரேபிட்டுக்கு பக்கத்தில். ஆக மொத்தம் யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சவுண்டு. என்னடா இது? ஏதோ பார்சல் வந்திருக்கு. நம்ம நைட் 1 முடிக்கும் போது தூங்கும் போது டிவி பார்த்தோம்ல. ஒரே நிமிஷம். இது எப்படி இங்கே வந்துச்சு? அந்த டிவியில் அந்த விளம்பரங்க. அந்த விளம்பரம் நம்ம அந்த நம்பரை பார்த்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் போல். நம்ம அதான் கரெக்டாக தூங்கும் போது தூங்கியா கவுச்சில் சோஃபானே சொல்லிக்கலாம். சோஃபாவில் உட்காரலான்ட்டு கரெக்டாக வரேன். சோஃபாவில் உட்கார்றதுக்கு கரெக்டாக எடுத்து அமுக்குறேன். கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிறாங்க. நேடா இது சதி திட்டம். ஓகேங்க. இப்போ இவ்வளோ நேரமாக இந்த பேபியை நார்மலாக தானே பார்த்தீங்க. இப்போ கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸில் பார்க்க போகிறீங்க பாருங்கள். பேபி இன் எல்லோ இல்லை, இனிமேட்லேருந்து இதுதான் பேபி இன் பிங்க்கு. இருங்க பார்க்கலாம். பேபி இன் பிங்க். எங்கடா போனேன்? பேபி இன் பிங்க். எப்படி சொல்லுவேன்? விடுங்க. எங்கே பார்த்தீங்களா கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அழகாக இருக்காங்க. நான் தான் அழகாக இருந்தாலும் அது பேய் குழந்தை நினச்சி பார்க்கும்போதே வெறுப்பாக இருக்குங்க. இப்போ நம்ம டோஸ்ட்டு செய்ய போகிறோங்க. நேற்று அதான் வாங்கணும். ஓகே நெக்ஸ்ட்டு சீஸ் எடு. ஸ்வீட் எடு, கொண்டாடு.
டேன் டிடன் டிடன் டேன் அப்படின்னு நான் டைரி மில்க் பாட்டெலாம் போட்டு கிரிஞ்சு பண்ண மாட்டேன். சைலண்ட்டாக இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. ப்ரெட்டை மேலே போட்டால் முடிஞ்சு பாச். டோஸ்ட் பண்ணுறா. டப்போங் டிப்போங். அப்பா ஐயோ தலைலாம் சுற்றுதுங்க. வெடிச்சிருச்சு. ஃபீட் மீயா? ஃபீட் த பேபி யூ மான்ஸ்டர். ஐயோ டே என்னடா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க. ரூட் மீன்ஸ் ஏதோ பெருசாலாம் வலி போட்டு வச்சுருக்காங்க. டாய் ஏங்க இந்த பேபி என்ன ரொம்ப டென்ஷன் ஏற்றுறான். கொய்யால எனக்கே வெறுப்பு காட்டுறான்டா அவன். எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு எனக்கே வெறுப்பு காட்டுறான். ப்ரோ பிளேயர்லாம் இல்லை, மொக்க பிளேயர் தான் ஒத்துக்கிறேன். ரொம்ப மொக்கலாம் இல்லை, சூப்பராக தான் கேம் ஆடுவேன். ஸோ அப்போனா நான் மொக்கையும் இல்லை, ரொம்ப ப்ரோவும் இல்லை. ஆக மொத்தம் பார்த்தா நான் ப்ரோ பிளேயர் தாங்க. சரி விடுங்க. இப்போ நான் அந்த வாட்டில் வரது என்னமே. ஐயோ என்னடா இது, கேமுக்குள்ளே ஒரு கேம் மாதிரி வச்சுக்கிறானுங்க. எப்படி சொல்கிறேன்னா, பேபி நெல்லோ கேமுக்குள்ளே இந்த ஃப்ரிட்ஜில் மேஸ் வச்சுருக்காங்க. மேஸுனால் மாற்றி மாற்றி எல்லா வழியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கரெக்டான வழி தான் இருக்கும். அந்த வழியில் தான் நம்ம போக முடியும். அதுதாங்க மேஸு. மேஸு அதே மாதிரி சுற்றி சுற்றி வந்தால் ஒரே இடத்துக்கு வந்த மாதிரியே இருக்கும். அதுதான் மேஸு. ஓகே. ஆமாம், இப்போ எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சீக்கிரமாக டாபிக் மாறிட்டே இருக்குது வீடியோவில்? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் பேசுகிறது தான் பேசுகிறது எல்லாமே டாபிக் மாறிட்டே இருக்குங்க. இதுதான் வெறுப்புன்றது. இப்போ கதவு திறக்கலாம். அந்த பாட்டு ஆச்சு இப்படி தான் ரைஸ். யாரும் நோட் பண்ணிங்களா? அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து இந்த எதிர் அப்பார்ட்மெண்ட் எதிர் வீட்டு உள்ளே வந்துருக்கும். அங்கே வெயிட் கைஸ், நான் கேட்குறது கரெக்டாக சொல்லுங்கள். நான் கேட்குறது கரெக்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த எதிர் வீட்டு ஃபுல்லாக நம்ம வீடு ஃப்ரிட்ஜு தானா இல்லை எல்யூஷனா? ஏண்டா டே பயமுடுத்துறானுங்க. டே பேபி ரொம்ப பண்ணுறேன். ஐயோ ஏங்க பேபி சைத்தான் உருவத்துக்கு மாறிட்டாங்க. கொய்யால இருறா. அந்த பேம்பர்ஸை துரத்தும் போது ஒன்று பார்த்தோம்ல, இன் எமர்ஜென்சி இன் கேஸ் ஆஃப் ஆமாம் இன் எமர்ஜென்சி பிரேக் கிளாஸ். அவ்வளோதாங்க. பசிஃபை. கொய்யால என்ன வெறுப்பேத்துற என்ன நீ? உன்னை வச்சு பேஸ்கெட் பால் தப்பாட்டேன்டா. உன்னை வச்சு பேஸ்கெட் பால் ஆடுறேன் பாடுறா. 2 பாயிண்ட்ஸ். ஏற்கனவே ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, அதனால தான். அண்டு 3 பாயிண்ட்ஸ். சரி விடுங்க, பாவம் குட்டி பையன் அப்படின்லாம் நம்ம சொல்லி தான் இவ்வளோ நேரம் சைத்தான்னு போதே சைத்தானாக மாறுறாங்க இவன். டாய் என்னடா நீ? ஐயோ எதுனா பேசினாலே சைத்தானா மாறிடுறான். இதுக்கு தான் இவன்ட்டெல்லாம் வம்பு வச்சுக்க கூடாதுன்றது. டேய் நில்றா. கொய்யால குட்டி சாத்தான். இவன் என்ன பண்ணுறது? பிக்கப் பேபி. டேய் வா போ, பெட்டுக்கு போ. அவ்வளோதாங்க. அங்கே இப்போ வந்து ஆடு வைக்கணும். ஆடுன்ற மாதிரி செம்மறி ஆடு வைக்கணும். கரெக்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டோரி புக் எடுத்துகிட்டு சைலண்ட்டாக உட்காரணும். சேரில் உக்காஞ்ச அடுத்த செகண்டே ஹஸ்டூரா என்னடா நடக்குதுங்க? ஓகே, கேம் முடிய போகுது கைஸ். ஆக்ட் 1 உங்களுக்கு எப்போ ஆக்ட் 2 வேணுன்றதை நீங்கள் சீக்கிரமாகவே சொல்லிடலாம். கமெண்ட்லேயே சொல்கிறீங்க கைஸ். அப்போ தான் நான் சீக்கிரமாக போடுவேன். நான் வேறு பாப்பி ப்ளே டைம் 3 வேறு இன்னும் போடவே இல்லை. பார்ட் 2 பாப்பி ப்ளே டைம் 3 மொத்தம் பார்ட் 6 வரைக்கும் போடலாங்க. அது பெரிய கேமுங்க. சரி ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ். பாய் ஃப்ரம் எதுவும் சொல்ல. பாய், வெறும் பாய் தான். பாய் கைஸ்.